குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த மற்றும் தற்காலிக மாற்றுத்திறனாளிகளின் பணி நிலைப்பை திமுக அரசு பறித்திருப்பதற்கு அன்புமணி கண்டனம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என நடுவண் அரசு அறிவிப்பு. நிலத்தகராறு பிரச்சினைக்கு நடவடிக்கை இல்லை என கூறி திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தம்பதியர் தீக்குளித்ததால் பரபரப்பு. வீரமாமுனிவரின் பிறந்த நாளையொட்டி அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் உள்ள அவரது சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை. திருப்பத்தூர் மாவட்டம் குட்டகந்தூரில் உணவு தேடி தோட்டத்துக்குள் புகுந்த புள்ளிமான் நாய்கள் கடித்து பரிதாபமாக உயிரிழப்பு. பல்லடம் அருகே கொடுவாய்த்தொட்டிப்பாளையத்தில் இடப்பிரச்சினை காரணமாக இரு குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க டென்மார்க் அரசு முடிவு. காசா இனப்படுகொலைக்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் 36 இராணுவ அதிகாரிகளுக்கு பிடியாணை பிறப்பித்தது துருக்கி அரசு.